உக்கிரமா பழிவாங்க தொடங்கிட்டு ஜெயலலிதாவோட ஆவின்னு சொல்றாங்க ஜெயலலிதாவோட விசுவாசிகள். நல்லா இருந்துட்டு இருந்த சசியோட உறவினர் மகாதேவன் மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு மரணம் அடைஞ்சாரு. நடராஜனோ கல்லீரல் செயலிழந்து தொடர்ந்து கவலைக்கிடமான முறையில சிகிச்சை பெற்று வராருன்னு சொல்றாங்க பத்திரிகையாளர்கள். சசிகலா மன அழுத்தம், சர்க்கரை நோயின் தாக்கம் காரணமா சிறையில சிகிச்சை பெற்று வராங்க. சிறையில இருக்கக்கூடிய சின்ன எம்ஜிஆர் சுதாகரனோ சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி காட்சியளிக்காரு. இப்ப லேட்டஸ்டா சிறையில இருக்கக்கூடிய இளவரசிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சிறையில இருக்கக்கூடிய இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லையா. இது குறித்து இளவரசி சிறை நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்களாம். அதுல தனக்கு சர்க்கரை, ரத்த சோகை, ரத்த அழுத்தம்னு உடல் ரீதியா பிரச்சனைகள் இருக்குது, இதனால தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற அனுமதி வழங்கணும்னு கூறப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த மனுவை சிறை நிர்வாகம் நிராகரிச்சிட்டாங்க. சிறையில இருக்கக்கூடிய விக்டோரியா மருத்துவமனையில வேணா சிகிச்சை பெற்றுக்கலாம், அங்கு டாக்டர்கள் அளிக்கும் தகவல் அடிப்படையில தான் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெறுவது பற்றி முடிவு செய்யலான்னு சிறை நிர்வாகம் தெரிவிச்சிட்டாங்க. இளவரசி விக்டோரியா மருத்துவமனைக்கு வேணா எப்பனாலும் போய்க்கலான்னு சிறை நிர்வாகம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில இளவரசிக்கு ஒரு நாள்ல 3 வேளையும் சேர்த்து 20 முதல் 25 மாத்திரைகள் சாப்பிடுறதா தெரியுது. சென்னையில தினகரனோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அரசியல் வாழ்க்கையே வேண்டாண்டா சாமின்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு. சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க. எந்த நேரமும் கைதாகலாங்கிற நிலைமைதான் அவருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஜெயலலிதாவோட ஆவிதான் பழி வாங்க தொடங்கிருச்சு. இன்னும் எத்தனை தலைகள் உருளுமோன்னு சொல்றாங்க அதிமுகவோட உண்மை தொண்டர்களும் விசுவாசிகளும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.